ஹலோ மக்களே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம இந்த வண்டியை பற்றி ரிவ்யூ எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா அதே ஹோண்டா சிபியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் ஃபியூவல்னு ஒரு மாடல் தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூவலில் என்னென்னலாம் அப்டேட்ஸ் நல்லா இருக்கு, என்னென்னலாம் இப்போ வண்டி பார்க்க எப்படி இருக்கு, அதை பற்றி ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் நம்ம சொல்லியிருக்கோம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் உங்களுக்கு டெய்லி பார்க்குற மாதிரி நான் உங்களுக்கு போடுறேன். நான் அந்த வண்டியை போய் ரிவ்யூ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த வண்டியோட ஹெட்லைட் அண்டு இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்த்துடலாம். இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹசார்ட் லைட்டும் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதுதான் நம்ம போட்டதுனால பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. இண்டிகேட்டர்ஸு அப்புறம் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு எல்இடி தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த லுக்கு ஃப்ரண்ட் அந்த லுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே இப்போ நம்மளுக்கு சைடாக தராமல் நம்மளுக்கு ஒரே இடத்துல லெஃப்ட்டு ரைட்டு நம்மளுக்கு அந்த ஹெட்லைட்டுக்கு மேலே நம்மளுக்கு இண்டிகேட்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் ஃப்ரண்ட்டு ஃபேஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னொரு வண்டி ஏதோ ஞாபகம் வருது, அது எதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேக் சைடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸு ப்ளஸ் பேக் லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடிலாம் தந்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பேக் லைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டிசைன் ஒரு மாடலாக நம்மளுக்கு தந்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா டாட் மாதிரியே தெரியும். ஆனால் நம்மளுக்கு பிரேக் பிடிச்சா நம்மளுக்கு ஒரே இதாக தெரியும் நமக்கு. அப்புறம் இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் ஓவர் நம்மளுக்கு ஃபைபரில் கோட் பண்ண மாதிரி தான் நம்மளுக்கு தந்துருக்காங்க. மெட்கார்டு அப்புறம் டேங்க்கு ப்ளஸ் எல்லாமே நம்மளுக்கு மெட்கார்டு அந்த இது ஃபைபரில் தந்துருக்காங்க. இது ஹெட்லைட் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு ஷார்ப் பெண்டாக நம்மளுக்கு தந்துருக்காங்க. ஆனால் இந்த ஹோண்டாவோட இந்த இது பார்த்திங்கன்னா எனக்கு தோன்ற ஒரு வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்னெட்டு புது மாடல் லான்ச் பண்ணியிருப்பாங்க, அதோட இது மாதிரியே நம்மளுக்கு தந்திருக்காங்க. கீழே நம்மளுக்கு இதுவும் நம்மளுக்கு ஃபைபர் தான். நம்மளுக்கு டேங்க் சைடில் பார்த்திங்கன்னா இது சிபின் 350 எஃப் மீன்ஸ் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் அதுக்கு ஒரு நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதோட இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபைபரில் தந்திருக்காங்க. சைட் லுக்கு ஃப்ரண்ட் லுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் டேங்க் மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹோண்டான்னு ஒரு சிம்பிள் போட்டு அதுலேயும் தந்திருக்காங்க. நமக்கு மெயின் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சென்டரில் இந்த பேனல் கேப்ஸ் தான் நம்மளுக்கு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அது தனியாக கலந்துற மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருது. அது ஏன்னா ஒரு செட்டிலாக நம்மளுக்கு அதை அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கலாம். பின்னாடி இது பார்த்திங்கன்னா கிராப் ரைல்ஸ்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நமக்கு டேங்க் மாடல் பார்த்திங்கன்னா அப்படியே மேலேருந்து நம்ம உட்காந்து பார்க்கும்போது இன்னும் வேறு மாதிரி இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த நம்ம கால் எதாவது வைக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இங்கே ப்ளேஸ் தந்திருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வச்சுக்கிட்டு உட்காந்து நம்மளுக்கு ரைட் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த பில்டு அப்புறம் அதோட லுக் குவாலிட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கு. மீதி உங்களுக்கு ஏதாவது இந்த வண்டி யாராவது ஓனர்ஷிப் யாராவது வச்சுருந்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அப்புறம் நம்ம சீட்ஸை பற்றி பார்த்துடலாம். சீட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இல்லை பேக்கு ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பிட் சீட்ஸாக தந்திருக்காங்க. அது பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் வைஸு நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். நல்லா ஒரு இப்போ பில்லியனாக உட்காரவங்களுக்கும் சரி முன்னாடி உட்காரவங்களும் சரி நல்லா ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லுவேன் சீட்ஸ் எல்லாம். அதுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பில்லியனை பிடிச்சிக்கிறதுக்கான கிராப்ரேட்ஸும் தந்திருக்காங்க. அப்புறம் நம்ம இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி ப்ளஸ் மைலேஜ் பார்த்துடலாம். ஃபியூலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 14.1 லிட்டர்ஸ்க்கான டேங்க் தந்திருக்காங்க. அதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் தரோன்னு நம்மளுக்கு இல்லை க்ளைம் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இப்போ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு கொடுக்குதான்னு நம்மளுக்கு ஏதாவது நம்மளுக்கு ரைட் டெஸ்ட் வந்தால் நம்ம சொல்கிறேன் நான். அண்ட் தென் நம்ம ஸ்விட்சஸ் பற்றி பார்த்துடலாம். ஐபிஎம் லோபிஎம் அப்புறம் பாஸ் ஸ்விட்சுக்கான ஸ்விட்சஸ் இங்கே நம்மளுக்கு மேலே தந்திருக்காங்க இந்த கிளச்சஸ் கிட்ட. அதுக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதுவும் இல்லை, நம்மளுக்கு இல்லை டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு அங்கேயே நம்மளுக்கு ஸ்விட்சஸ் தந்திருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஹார்னு அப்புறம் இண்டிகேட்டர் இருக்குது நம்மளுக்கு இந்த லெஃப்ட் சைடில். அப்புறம் ரைட் சைட் ஸ்விட்சஸ் பற்றி பார்த்துடலாம். அப்புறம் ரைட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கில் ஸ்விட்ச் தந்திருக்காங்க. அது கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹசார்ட் லைட் நான் சொல்லியிருப்பேன், ஹசார்ட் லைட்டான ஸ்விட்சுன்னு நம்மளுக்கு தந்திருக்காங்க. அது கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கான ஸ்விட்சஸும் தந்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒன்லி செல்ஃப் ஸ்டார்ட் தான், கிக் ஸ்டார்ட் எதுவுமே இல்லை. அப்புறம் நம்ம இந்த வண்டியோட டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 இன்ச்சுன்னு நினைக்கிறேன், 4 இன்ச் வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்பிளே தந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இல்லை உள்ளே பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர் நம்மளுக்கு தந்திருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபிஎஸ்ஸு அப்புறம் ஐபிஎம் லோபிஎம் அதுக்கான இது காட்டியிருக்காங்க மேலே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய அந்த இண்டிகேட்டருக்கான ஸ்விட்சஸும் நம்மளுக்கு அது மேலே பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு அந்த டீன்னு நம்மளுக்கு தந்திருக்காங்க. இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்விட்சஸ் தான் நம்மளுக்கு இந்த உள்ளார ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்கான ஸ்விட்சஸாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. இப்போ புதுசாக வந்திருக்கிற புது மாடலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சைடில் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்டில் பால்லே நமக்கு தந்திருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ட்ரிப் A ட்ரிப் B அதுக்கான மீட்டர் தந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மேலே டைமு, இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் நல்ல ஒரு போல்டாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா ட்ரிப் A ட்ரிப் B அதுக்கான ஆப்ஷனும் நம்மளுக்கு தந்திருக்காங்க இங்கே. அப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டல் கிலோமீட்டர்ஸ் ஓடி மீட்டர் நம்மளுக்கு தந்திருக்காங்க.
கிலோமீட்டர் பர் லிட்டர் இப்போ எப்படின்னா இப்போ எவ்வளோ நம்ம பெட்ரோல் போடுறோமோ அந்த ஈக்குவலுக்கு நம்ம பெட்ரோல் இப்போ மைலேஜ் செக் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு தந்திருக்காங்க. எவ்வளோ லிட்டர்ஸ்க்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அந்த மாதிரி இதுவும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த சிபி ஃப்ளெக்ஸ்ஃபீல்டோட வெயிட்டு, சீட் ஹைட், அப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி பார்த்துடலாம். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 153 kgs நம்மளுக்கு தந்திருக்காங்க. இதோட சீட் ஹைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 789 mmக்கான சீட் ஹைட் நம்மளுக்கு தந்திருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 177 mmக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது, அதனால் ஒரு ஓகேன்னு சொல்லிக்கலாம். ஓட்டும்போது நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரமாக கீழே மெல்கார்டு நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் நம்ம இந்த வண்டியோட பிரேக்ஸ், டயர்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பற்றி பார்த்துடலாம். பிரேக்ஸை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்க் பிரேக் தான் தந்திருக்காங்க. 2 piston காலிப்பர் 276 mmக்கான பிரேக்ஸ் தந்திருக்காங்க. வீல்ஸை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100/70 17 inch வீல்ஸாக தந்திருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ் தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். அப்புறம் பேக் சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக் சைடு பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. பேக்கும் அதுவும் 220 mm 1 piston காலிப்பரோட நம்மளுக்கு தந்திருக்காங்க. அப்புறம் வீல்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 150/60 17 inch வீல்ஸ் தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. பேக் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா மோனோஷாக் அப்சார்பர் சஸ்பென்ஷன் தந்திருக்காங்க நமக்கு. இது பார்த்திங்கன்னா போத்து இப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா 17 inch வீல்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸோடு நம்மளுக்கு தந்திருக்காங்க. ப்ளஸ் நம்ம இந்த வண்டியோட மெயின் சப்ளிமெண்ட்டுனா வண்டிக்கு இன்ஜின் தான். இன்ஜினை பற்றி பார்த்துடலாமா? இன்ஜினோட சிசி பார்த்திங்கன்னா 293.52க்கான சிசி தந்திருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இன்ஜின் பார்த்திங்கன்னா ஏர் கூல்டு இன்ஜின். ஒரு பவர் டார்க் பார்த்துடலாம். பவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 24.54 bhp 7500 rpm நம்ம தந்திருக்காங்க. டார்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 25.9 Nm 5500 rpm நம்மளுக்கு இந்த இன்ஜின் தந்திருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மக்களே, இப்போ இந்த வண்டியோட ஸ்பெக்கெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இதோட ரைட் ரிவ்யூ தான் நம்மளுக்கு இது பார்க்க வந்திருப்பீங்க. ஆனால் இதோட ரைட் ரிவ்யூ நம்மளுக்கு இது கிடைக்கல. ஏன்னா இப்போது இதோட ரோட் அலவன்ஸ் இன்னும் நம்மளுக்கு தரல. அதனால் நம்மளுக்கு இதோட ரைட் வீடியோ இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அதோட ரைட் ரிவ்யூவில் தனியாக உங்களுக்கு கூட நான் உங்களுக்கு போடுறேன். நான் இந்த வண்டியோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டில் ஏதாவது நீங்கள் கமெண்ட்டில் உங்கள் தாட்ஸ் ஏதாவது நான் எதாவது மறந்துருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது இல்லை இந்த வண்டியை பற்றி எதாவது கேட்கணுன்னாலும் இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அது உங்களுக்காக நான் ரிப்ளை போடுறேன். நான் எனக்கு இந்த வண்டியில் பிடிச்ச விஷயம் பார்த்திங்கன்னா இதோட லுக்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் ப்ளஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஓட்டும்போது நம்மளுக்கு இது ரெண்டுமே முக்கியம்னு நான் சொல்லுவேன். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஏபிஎஸ் பிரேக்கர்ஸான இப்போலாம் நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதோட ரைட் வீடியோ நான் கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு அது கிடச்சா நான் உங்களுக்கு அதை ஓட்டி நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். நான் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பை ஃப்ரம் ராஜு தாட்லஸ்.